திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது, பகிரக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். எதன் அடிப்படையில் இந்த எச்சரிக்கையானது நீதிமன்றம் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவுகள் மற்றும் அதில் நடைபெற்ற ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வாத பிரதிவாதங்கள், இவற்றையெல்லாம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள், அதுபோக நீதிபதிகளின் உத்தரவுகள், இவற்றை பொது வெளியில் சமூக ஊடகங்களில் தேவையில்லாமல் விமர்சனங்கள் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அது போல யாராவது சமூக வலைதளங்களில் பதிவிட்டாலோ பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவித்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு எச்சரித்திருக்கிறது. அதுபோக மனுதாரர்கள், எதிர் மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்தின் மாண்பை கடைபிடிக்கும் வகையில் பொதுவெளியில் பேச வேண்டும். இது நீதிமன்ற விவகாரம். நீதிமன்ற விவகாரத்தை பற்றி கருத்து தெரிவிக்க கூடாது. பொதுவெளியில் கருத்து தெரிவித்தாலும் மாண்பை பாதுகாக்கும் வகையில் மனுதாரர்களுக்கும் எதிர் மனுதாரர்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. யாரும் நீதிமன்ற விஷயத்தை சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் செய்யக்கூடாது. சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் விமர்சனம் செய்யக்கூடாது. பொதுவெளியில் அவதூறாக பேசக்கூடாது. பொதுவெளியில் பேசுவதே தவறு என்பது போல அவர்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இது எந்த வழக்கில் என்று பார்த்தோமானால், இன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு வந்து முடிந்தது. அதன் பிறகு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் திருப்பரங்குன்றம் பகுதியில் பிறப்பித்த 144 தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி ஒரு மனுவை எல்லாம் தாக்கல் செய்திருந்தார்கள். அதுபோக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையாளரும் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை வந்தது. அந்த விசாரணையில் தான் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறது. அந்த வழக்கு வந்த பின்னணியை பார்த்தோமானால், அந்த வழக்கில் நடைபெற்ற வாத பிரதிவாதங்களை பார்த்தோமானால், இந்த வழக்கில் யாரெல்லாம் எதிர்மனுதாரர்களாக சேர விரும்புகிறார் அவர்கள் அனைவரையும் எதிர்மனுதாரர்கள் சேர்க்கலாம். அதற்கான கால அவகாசம் வழங்கப்படும் என நீதிபதிகள் முதலில் தெரிவித்தார்கள். அதுபோக ஏராளமான மேல்முறையீட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பலர் இடையீட்டு மனுக்களையும் தாக்கல் செய்ய விரும்பியிருக்கிறார்கள் என அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசு தலைமை அரசு வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைத்தார். அதுபோக திருப்பரங்குன்றம் தரப்பில் திருப்பரங்குன்றம் இந்த வழக்கு தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரமும் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைத்தார். இந்த வழக்கில் இனிமேல் புதிதாக இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டாம் என அரசு தரப்பில் அவர்களது கருத்துக்களை கோரிக்கையாக வைத்தார்கள். அதுபோக நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்க கோரி அவசரப்படுத்த வேண்டாம் என நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் முன்பு, அதாவது இந்த வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர்களிடம் அவர்களது கருத்தை தெரிவித்து அதையும் தெரிவித்தார்கள். அதாவது நீதிமன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க கோரி அவசரப்படுத்தக்கூடாது, அவசரப்படுத்த வேண்டாம் என கூறினார்கள். அதுபோக இந்த வழக்கை அரசு தரப்பில் இந்த வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். நீதிபதிகள் கேட்டார்கள், வெள்ளிக்கிழமை வைக்கலாமா, புதன்கிழமை வைக்கலாமா என்று கேட்டுக்கொண்டார்கள். நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது என்பதால் அனைவரிடமும் தான் கேட்கிறோம் என நீதிபதிகள் தங்களது கருத்தை முன்வைத்தார்கள். விரும்புபவர்கள் இடைமீட்டு மனுக்களை தாக்கல் செய்யலாம். வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரிக்கப்படும். அதன் பின்பு புதிதாக வரும் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுவரை கால அவகாசம் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து கொள்ளலாம், மேல்முறையீட்டு மனுக்களையும் தாக்கல் செய்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக சமூக வலைதளங்களில் தேவையற்ற விவரங்கள் பகிரப்படுவதை தடுக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் என்றால் அரசு தரப்பிலும் அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையாளர் தரப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பில் மொத்தமாக அந்த வாதத்தை வைத்தார்கள். அதுபோக சமூக வலைதளங்களில் இது போன்ற விவரங்கள் பகிரப்படுவதை தடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். தீபத்தூண் தர்கா உடையது என கோருகிறீர்களா? வக்போர்டு தரப்பில்
ஆஜரான வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் தங்கள் கேள்விகளை கேட்டார்கள். அதுபோக நீதிபதிகள் வழக்கறிஞர்கள், அதாவது ஆஜரான வழக்கறிஞர்களை பார்த்து, நீங்களும் நீதிமன்ற அலுவலர்கள் தான், அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அலுவலர்கள் தான், பொறுப்புடையவர்கள், முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள், பொறுப்புடையவர்கள் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு இல்லாமல் சரியாக நடந்து கொள்ள அறிவுறுத்துங்கள். உங்களது கட்சிக்காரர்களை, அதாவது அவர்களுடைய பார்ட்டி கட்சிக்காரர்கள் என்றால் அவர்கள் யாருக்காக ஆஜராகிறார்களோ அந்த பார்ட்டி, அந்த மனுதாரர்களை சரியாக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு இல்லாமல் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் எதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஒரு தவறை செய்தால் தானே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தவறை செய்யக்கூடாது என சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துங்கள். நீதிமன்றமும் நீதிபதிகளும் ஏதும் சொல்லவில்லை என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று எண்ணி விடாதீர்கள். அப்படியெல்லாம் அவர்கள் எச்சரிக்கையும் அவர்களுடைய அறிவுறுத்தலாகவும் அதை கூறினார்கள். அதுபோக இந்த நீதிமன்றமே அனைத்திற்கும் கடைசி நிவாரணம். நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது, நடந்து கொள்ளாதீர்கள் என நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதுபோக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக எந்த விமர்சனங்களையும் பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்துக்குரியது. அது அப்படி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என நீதிபதிகள் தங்களது எச்சரிக்கையை கூறி இந்த வாத பிரதிவாதங்களை முடித்து இந்த வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நன்றி மாரிசாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.